I welcome you to Learn English. Sentalks சேனலில் நியூ வீடியோஸ். இது 4th வீடியோ. I am working hard. நான் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியத்தை ஆப்போசிட்டாக மாற்றணும், பட் அர்த்தம் மாறக்கூடாது. என்னுடைய உழைப்பு சுலபமானது இல்லை. இந்த மாதிரி சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், அதை எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். தட் இஸ் தி எக்ஸசைஸ். ஹார்டு அப்படிங்கிற அட்ஜெக்டிவ், அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் ஈஸி. நாட் ஈஸி அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமாக இருக்குன்னு அர்த்தம். மை ஒர்க் இஸ் நாட் ஈஸி. ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட், மை ஒர்க் இஸ் நாட் ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி 3 நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Now look at this sentence. Branch of this tree is long. Branch of this tree. The of வந்து உடைய அப்படின்னு அர்த்தம். இந்த மரத்தினுடைய கிளை நீளமானதாக இருக்கிறது. இந்த மரத்தின் கிளை சிறியது இல்லை அப்படின்னு நீங்கள் மாற்ற போகிறீங்க. வார்த்தைகளை தேர்ந்தெடுங்க, சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துட்டு அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே லாங் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் பாருங்கள். லாங், ஷார்ட். பிரான்ச் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் நாட் ஷார்ட். ஸோ நெகட்டிவ் வேர்டு கொண்டு வந்துட்டோம், பட் மீனிங் மாறல. அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றுங்க, பட் மீனிங் மாறக்கூடாது. That place is far away from here. அந்த இடம் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அந்த இடம் இந்த இடத்திற்கு அருகில் இல்லை அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். That place is far away from here. That place is not near from here. ஸோ far away ரொம்ப தூரம், near அருகில். not near அப்படின்னா அருகில் இல்லைன்னு அர்த்தம். I give more importance to this exercise. நான் இந்த பயிற்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நான் இந்த பயிற்சிக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கிவ், டு நாட் கிவ். ஸோ இந்த டூ நாட் எதனால் வருது? நெகட்டிவாக மாற்றுறப்ப டூ நாட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ கிவ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஐ வந்திருக்கிறதுனால டூ யூஸ் பண்ணுறோம். ரிமெம்பர், யூ ஹாவ் அ மீட்டிங் ஆன் மண்டே. திங்கட்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இதை நெகட்டிவாக மாற்றுங்க, அர்த்தம் மாறாமல். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறது. மறதி, ஃபர்கட். மறந்துடுறதுக்கு ஃபர்கட். ஸோ டு நாட் ஃபர்கட் அப்படின்னா மறக்க வேண்டாம். டு நாட் ஃபர்கட் யூ ஹாவ் அ மீட்டிங் ஆன் மண்டே. உங்களுக்கு திங்கட்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கிறது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் ஹீ இஸ் அன் இன்டெலிஜென்ட், ஹீ சால்வ் த ப்ராப்ளம். அவர் ஒரு புத்திசாலியாக இருப்பதால், அந்த இருப்பதால் அப்படிங்கிறது தான் ஆஸ் ஹீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இன்டெலிஜென்ட் அப்படின்னு மட்டும் இருக்குது. ஸோ இன்டெலிஜென்ட் பர்சன், அவர் ஒரு புத்திசாலியாக இருப்பதால் அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து விட்டார். நெகட்டிவில் மாற்றுங்க, மீனிங் மாறக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் ஒரு முட்டாளாக இருந்தால். ஸோ இன்டெலிஜென்ட் ஃபூல். இருப்பதால் அப்படிங்கிறதுக்கு ஆஸ், இருந்தால் அப்படிங்கிறதுக்கு இஃப். இஃப் ஹீ இஸ் எ ஃபூல், he cannot solve the problem. அவரால் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த மாதிரி சென்டென்சஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறப்ப வார்த்தைகளை நம்ம தேடுவோம். அதுவே ஒரு எக்ஸசைஸ். ஸோ வொக்காபுலரி, வேர்ட் பவர் நல்லா இருக்கணும். முக்கியமான வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ரீடிங் ஸ்கில் நல்லா இருக்கணும். ஸோ ரீடிங் ஸ்கில்லில் தான் ஒரு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர், வார்த்தைகள் நிறையா தெரிய வரும். Now look at this sentence and change this sentence into negative without changing the meaning. Kings are
ஆல் பிரேவ். அரசர்கள் அனைவரும் தைரியமானவர்கள். அரசர்கள் அனைவரும் கோழையானவர்கள் அல்ல. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். கோழை, கோவார்டு. ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புது வார்த்தையை நம்ம கம்ம கிராஸ் பண்ணுறப்ப அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிங்ஸ் ஆர் ஆல் நாட். ஸோ நெகட்டிவ் வந்துருச்சு, பட் மீனிங் மாறல. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். வி ஆர் ஹாப்பி ஆல்வேஸ். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் ஒருபோதும் கவலை கொண்டிருக்க மாட்டோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வி நெவர் ஒரி. நெவர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட். நாட் மாதிரி எப்பொழுதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நாம் ஒருபோதும் கவலை கொண்டிருக்க மாட்டோம். அகைன் இருப்பதால், இருந்தால், அந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இருப்பதால் as we are rich we can help them. நாம் பணக்காரர்களாக இருப்பதால் அவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. நாம் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு உதவ முடியாது. ஏழையாக இருந்தால், இருப்பதாலுக்கு as, இருந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன கன்ஜங்ஷன்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் we are poor we cannot help them. நாம் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு உதவ முடியாது. இந்த பயிற்சி மிகுந்த பலனுடையது. This exercise is very useful. ஆப்போசிட்டாக மாற்றணும், பட் மீனிங் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த பயிற்சி பலனற்றது இல்லை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். This exercise is not useless. Unuseful அந்த மாதிரியும் வேர்டு யூஸ் பண்ணலாம். This exercise is not useless. ஸோ கரெக்டான வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதுக்கு ஆப்போசிட்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆப்போசிட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் எக்ஸசைஸ் ends. இந்த பயிற்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த பயிற்சி தொடரவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் எக்ஸசைஸ் டஸ் நாட் கண்டினியூ. ஸோ ஆல்ரெடி நம்ம டூ யூஸ் பண்ணோம். ஐ வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும். சிங்குலர் வர்றப்ப டஸ் யூஸ் பண்ணணும். இந்த பயிற்சி தொடரவில்லை. திஸ் எக்ஸசைஸ் டஸ் நாட் கண்டினியூ. திஸ் எக்ஸசைஸ் இஸ் நாட் கண்டினியூடு. இந்த மாதிரியும் சொல்லலாம். கண்டினியூடு இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ். திஸ் எக்ஸசைஸ் இஸ் நாட் கண்டினியூடு. இது தொடரவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? திஸ் எக்ஸசைஸ் ends. ஸோ ஆப்போசிட்ஸ் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நெகட்டிவ் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் பண்ணுறப்ப உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.